பேர் ஜாயின் பண்ணாங்க. நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், அப்பதான் பேசுறது எல்லாம் புரியும். பிரதோஷினி சுகன்யா சொன்னாங்க இவங்க வந்து என்ன இன்டர்ன்ஷிப் போனதா சொன்னாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நல்லதுதான். இங்கேயும் அப்படிதான் ஓரளவுதான் சொல்லி கொடுத்தாங்க. ஓரளவு தான் சொல்லி கொடுக்குறாங்களோ? இவங்க அக்கா இந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல தீக்ஷிதா, அவங்க அக்காவும் சொன்னாங்க சென்னை இந்த மாதிரிலாம் இன்டர்ன்ஷிப் போனாலும் நம்ம இங்க கத்துக்கிறது கூட கத்துக்க மாட்டோம் மேம், இருந்தாலும் சும்மா ஒரு கம்பெனி அட்மாஸ்பியர் பாக்குறதுக்காக தான் போனோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க. இன்னும் திட்டுறாங்க. அவங்க அக்கா சொல்றாங்களா? அவங்க அக்கா ஐடில ஒர்க் பண்றாங்க. அதான் சொல்றாங்க தேவையில்லாம எங்கேயும் அலையாத, ஏதாவது பிரயோஜனமா பண்ணு அப்படி சொல்றாங்களாம். இப்படி கூட படிச்சு. ஆமா, நம்ம வந்து நான் தான் போன தடவை உங்களுக்கு நான் 2வது தடவை நீங்க வருவீங்கல்ல, அதனால ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அடுத்து கொடுக்கலாம்னு சொன்னேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ணவா, வெப் டிசைனர் பண்ணவா? அதான் வெப் டிசைனர்ன்றது ஃப்ரண்ட் அண்ட் டூல், அல்லது பைத்தான் டெவலப்பர் பண்ணலாம் கேட்டா உங்களுக்கு பைத்தான்ல தான் நாலேஜ் இருந்துச்சு, அதனால நம்ம பைத்தான் டெவலப்பரா பண்ணிட்டோம். இல்லாட்டி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா பண்ணியிருந்தோம்னா HTML இது மாதிரி பண்ணியிருப்போம். ஆக்சுவலா உண்மை என்னன்னா கோர்ஸாவே இருக்காது, இன்டர்ன்ஷிப்னாலே கோர்ஸ் கிடையாது. நீங்க ஏற்கனவே தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும், அதுல டாஸ்க் கொடுக்கணும். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது நம்ம டாஸ்க் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபுல்லா சொல்லி கொடுக்கறது வந்து இன்டர்ன்ஷிப் கிடையாது. ஆக்சுவலி கோர்ஸா படிச்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஃபுல்லா செல்ஃப் லேர்னிங் தான் பண்ண சொன்னாங்க. அதான் நல்ல சரி, ஏதோ ஒண்ணு யூஸ்ஃபுல்லா இருந்தா சரிதான். ஏன்னா கம்பெனி மாதிரி காட்டிடுறாங்கன்னு சொன்னாப்ல, எல்லாம் சென்னை கோயம்புத்தூர்னா தானே போவாங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு. அதுதான் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஜாவா போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம சுகன்யாட்ட கேட்டேன், அப்புறம் தீக்ஷிதாட்ட கேட்டேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். ஓகே, இப்போ டாஸ் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும். டாஸ் கமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேரும், இவங்க 2 பேரும் ஞாபகம் இல்ல சொல்லிட்டாங்க. வாட் அபவுட் யூ? ஓகே, அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஆனா டாஸ் கமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம முந்தி என்ன பண்ணுவோம்னா நோட் பேட்ல ப்ரோக்ராம் அடிப்போம். ஜாவா ப்ரோக்ராமை ஒரு ஆர்டினரி நோட் பேட்ல நாங்கள் டைப் பண்ணுவோம். கோர் ஜாவால டைப் பண்ணிட்டு ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரன் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாத் மாதிரி செட் பண்ணுவாங்க. கிளாஸ் பாத் மாதிரி அந்த இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அது எங்கே பண்ணுவோம்னா சிஎம்டியில் தான் பண்ணுவோம், டாஸ் கமெண்ட்ஸில் தான் பண்ணுவோம். அதனால சிஎம்டியில் ஃபோல்டு கிரியேஷன் எல்லாமே தெரியணுன்றதுக்காக ஜாவா படிக்கனாலே டாஸ் கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம போவோம் ஜென்ரலாகவே. சரியா? நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எடுத்தோடனே நம்ம டாஸ் கமெண்ட்ஸ் லைட்டாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும், நம்ம சுகன்யாவுக்கு தெரியும், தீக்ஷிதாக்கும் தெரியும். என்னன்னா மறந்துருச்சு கொஞ்சம், அவ்வளோதான். அதை ஞாபகப்படுத்திட்டு நம்ம இன்னைக்கு எடுத்தோடனே நான் ஜாவா எப்படி ரன்னா ரொம்ப கிளாஸ் எடுத்தேன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியாது என்ன, அதனால நம்ம ப்ராக்டிக்கலாக ஜம்ப் அடிக்கிறதுக்காக சும்மா சிம்பிளாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோம். ஓகேயா? ஓகே தீக்ஷிதா, சாரி பிரதோஷினி. ஓகே. ஸோ நான் டாஸ் கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஓஎஸ், விண்டோஸ்க்கு முன்னாடி இருந்தக்கூடிய பிஃபோர் விண்டோஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ விண்டோஸ்க்கு முன்னாடி இருந்த ஓஎஸ் இது வந்து. சரியா? ஸோ இது எல்லாமே சிஓஇ கான்செப்ட், கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். கம்ப்யூட்டரோட நீங்கள் பேசணும்னா எல்லாமே கமாண்ட் வழியாக தான் பண்ண முடியும். ஸோ கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாட்டி கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய விண்டோஸு மேக் எல்லாமே ஜியூஐ கான்செப்ட் படி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. சரியா? ஸோ எப்படி இப்போ டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா விண்டோஸ்லேருந்தே பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் டாஸே இருக்குது. எப்படி பண்ணணும் அப்படின்னா ரன் டயலாக் பாக்ஸ் போயிட்டு அதில் நம்ம சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ரன் டயலாக் பாக்ஸ் எப்படி போடுறது? விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட ஆர் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ரன் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் கேல்சின்னு டைப் பண்ணால் கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும்.
எம்எஸ் பெயிண்ட்னு டைப் பண்ணால் பெயிண்ட் ஓப்பன் ஆகும், வின்வேர்டுன்னு பண்ணால் வின்வேர்டு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி சாரி ஸ்பெல்லிங் தப்பு பாரு, சிஎம்டின்னு கொடுத்தோன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். லினக்ஸில் இதை டெர்மினல்னு சொல்லுவாங்க. லினக்ஸில் டெர்மினலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே டிஐஆர்னு ஒரு கமாண்ட் இருக்குன்னா அங்கே எல்எஸ்ன்னு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து டாஸ் கமாண்ட்ஸ் தெரிஞ்சாலே லினக்ஸ் கமாண்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நான் உனக்கு டவுட்னா மட்டும் நீ அன்மியூட் பண்ணி பேசு, நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். சரியா பிரதோஷினி? ஏதாவது இன்டர்நெட் ப்ராப்ளம் உண்டா? சரி, ஓகே. ஸோ நான் D:/ அப்படின்னு சொல்லி என்டர் தட்டுறேன். நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். டாஸ் கமெண்ட்ஸில் இதை டைரக்டரின்னு சொல்லுவாங்க. சரியா? பீரோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது உள்ள ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இது உள்ள உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ திஸ் பிசின்றதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் இருக்கக்கூடியது ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, மேக்காகவே இருந்தாலும் சரி, மேக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹார்ட் டிஸ்கையும் நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. இது C டிரைவ், இது D டிரைவ், இது E டிரைவ் அப்படின்னு ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் அலாட் பண்ணணும். எப்படி வீட்டில் ரூமாக பிரிக்கிறோம், ஹாலு, கிச்சனு, பெட்ரூம்னு, அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் Cலேருந்து தான் ஆரம்பிக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரூட் டைரக்டரின்னு சொல்லுவோம். நம்ம எப்போயுமே ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறது நம்ம Dயில் தான் வைப்போம். ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் Cயில் தான் இன்ஸ்டால் ஆகும். இன்றைக்கி ஜாவாவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா Cயில் தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ நான் இந்த ஹெச்டிடி அப்புறம் ரூட் டைரக்டரி இதில் நம்ம எப்படி போய் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, எதுலனாலும் போகலாம். இப்போது ப்ராம்ப்ட் இருக்குது, நான் C: போகணுன்னா எப்படி போகணும், C:, D: போனால் D: என்டர் அப்படின்னா D: போயிடும், E: என்டர் உள்ள போயிடும், E: இல்லை என்டர். ஸோ இப்போ மறுபடியும் C: அப்படின்னா C:ல ஆல்ரெடி டிஃபால்ட்டாக யூசர்ஸ்குள்ளே ஸ்ரீனிவாசனுக்குள்ளே போயிடுது. எனக்கு ரூட் டைரக்டரி தான் வேணும்னா CD டாட் கொடுத்தா வெளியே வரும். CD டாட் DIRனு கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதோ அது ஷோ ஆகும். சிம்பிள். மறந்தாலும் பரவாயில்ல, என்னென்ன கமாண்டுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன கமாண்டு, வெறும் D: இல்லை C: டிரைவ் டு டிரைவ் மாறிக்கலாம். ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னா இப்போ CD ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். ஒரு ஃபோல்டரில் என்ன இருக்குது, இப்போ C: என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னா அந்த ப்ராம்ப்டில் DIRனு கொடுக்கணும். நீங்கள் லினக்ஸாக இருந்தால் என்ன கொடுப்பீங்க, LSன்னு கொடுத்துருப்பீங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா MD ஜாவா, மேக்கிங் டைரக்டரி MD ஜாவா இல்லை MKDIR இந்த கமாண்டும் இருக்குது. நம்ம ஒரு கமாண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். MD ஜாவான்னு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஜாவா ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடும். இதில் ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா காப்பி ஸ்பேஸ் விட்டு கான் போட்டு நான் இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராமே நான் டாஸ் கமெண்ட்ஸில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், மை ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம், மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னே இருக்கட்டும், ப்ரோக்ராம் டாட் ஜாவான்னு கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் நீங்கள் HTML இருந்தால் என்ன கொடுத்துருப்பீங்க, HTML கொடுக்கணும். C இருந்தால் C++னா CPP, CSSனா CSS. அதே மாதிரி மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே உங்களோட ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். ஹேஷ் இன்க்ளூட் என்னென்னு அதே மாதிரி நீங்கள் ஜாவாக்கு எப்படி அடிக்கணுமோ இம்போர்ட்னு வரும் அந்த மாதிரி அடித்து சேவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், Ctrl+Z. அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். இல்லாட்டி ஃபங்க்ஷன் கீ வந்து F6 ப்ரெஸ் பண்ணணும். மேலே இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன் கீஸ், F1லேருந்து F12 வரைக்கும் F6 ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். சரி, அந்த ஃபைலை திரும்ப டைப் பண்ணி பார்க்கணுன்னா டைப் அந்த ஃபைல் நேம் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு டைப் ஆகிடும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் தான் இது. அதாவது என்ன டைப் பண்ணி வச்சுருக்கோமோ, இங்கே கோடிங் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், இந்த கோடிங் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன கோடிங் அதில் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஜாவா கோடிங் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண தெரியும், ஒரு ஃபோல்டருக்குள்ளே போக தெரியும், என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு DIR இந்த கமாண்ட்ஸ் தான். இப்போ நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா காப்பி சோர்ஸ் டெஸ்டினேஷன், இங்கே சோர்ஸ் பார்த்தோம், இங்கே டெஸ்டினேஷன், எங்கேருந்து எங்கே காப்பி பண்ணணும், இதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மூவ்னா மூவ் ஆகிடும், காப்பினா இங்கேயும் ஃபைலில் இருக்கும், அங்கேயும் ஃபைல் இருக்கும், அதை மாதிரி.
ஓகே, இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. நான் இப்போ வந்து டிஐஆர் இப்போ வந்து டி ஆஸ்ட்ரிக் டியில் என்ன ஃபைல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. நான் தீக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். அப்போ சிடி தீக்ஷிதாக்கு ஷார்ட்டாக தீக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ சி கோலனில் சிஸ்டம் அலோவ் பண்ணல. த சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் த பாத் ஸ்பெசிஃபைடு. சாரி, சிடின்னு கொடுத்துருக்கேன். எம்டியில் கொடுக்கணும். மேக்கிங் டைரக்டரி. ஸோ மேக்கிங் டைரக்டரி தீக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ டிஏஆர் டி ஆஸ்ட்ரிக்னா என்னது? அதாவது ஆஸ்ட்ரிக்கும் கொஸ்டின் மார்க்கும் வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஸ்ட்ரிக் எதை மீன் பண்ணோம்னா எத்தனை எழுத்து என்ன வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். கொஸ்டின் மார்க்னா ஏதாவது ஒரு லெட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஐயா இருக்கலாம், இல்லாட்டி ஜேயா இருக்கலாம், இல்லாட்டி ஏயா இருக்கலாம். ஒரே ஒரு லெட்டர், அதுதான் வைல்ட் கார்டு கேரக்டர். நான் வந்து டிஐஆர் எனக்கு டியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபைல் வேணும் அப்படின்னா ஆஸ்ட்ரிக். டிக்கு அப்புறம் எத்தனை லெட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். எத்தனை லெட்டர்னாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? இது வரைக்கும் புரிஞ்சதா பிரதோஷினி? புரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நான் இப்போ டி ஆஸ்ட்ரிக்னு கொடுக்க போகிறேன். ஓப்பன் பண்ணி காட்டுன்னு. அப்போ டிஆர் டி ஆஸ்ட்ரிக் நான் அப்போ தான் நான் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஃபைல் தான் வந்தது. இந்த ஒன்று தான் இருந்தது, வேறு இல்லை. இப்போ நான் கொடுக்குறேன் அதே கமெண்ட் டிஏஆர் டி ஆஸ்ட்ரிக் என்டர். இப்போ பாருங்கள், தீக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அப்போ நான் தீக்ஸுக்குள்ளே போகணும். டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி இங்கே சிடி தீக்ஸ். ஸோ இப்போ நான் டிஏஆர் கொடுத்தேன்னா ஒன்றுமே இல்லை. இந்த டபுள் டாட்ன்றது சிஸ்டம் ஃபைல். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 0 ஃபைல்ஸ் தான் இருக்குது. 2 டைரக்டரி சிஸ்டம் டைரக்டரி தான் இருக்குது. அப்போ எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தீக்ஸுக்குள்ளே எதுவுமே இல்லை. நான் தீக்ஸுக்குள்ளே ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், சும்மானாலும். சரிங்களா? இப்போ ஜாவா இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு எப்படி நான் பார்க்குறது? எப்பயுமே பாருங்கள், cd.dீக்ஸை விட்டு வெளியே வந்துட்டேன். cd.dot கமெண்ட் வந்து ஒரு கரண்ட் டைரக்டரி விட்டு வெளியே வருது. இப்போ நம்ம சிடி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ டிஏஆர் ஜே ஆஸ்ட்ரிக் அப்போ ஜாவா இருக்கான்னு பார்க்க இல்லை. cd.dot வெளியே வந்துட்டேன். இப்போ சிடி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 2 வாட்டி பண்ணால் x86னா 32 பிட் சிஸ்டம், 64 பிட் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி 2 தான் இருக்கும். ஸோ நம்ம அது உள்ள உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே மட்டும் போங்க. திரும்ப அகெயின் டிஏஆர் ஜே ஆஸ்ட்ரிக் ஜாவா இருக்குது பாருங்கள். எனக்கு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஜாவா வந்து. சரிங்களா? எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். செட்டப் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் எந்த ஐடியும் லேட்டஸ்ட் ஐடி நிறைய இருக்குது ஜாவாக்கு. அதாவது எழுதி காட்டிடுறேன். எக்லிப்ஸ் இருக்குது. நான் நெட்பீன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெட்பீன்ஸ் இருக்குது, எக்லிப்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் தெரியல, எக்லிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெலிஜே, சரியா? இன்டெலிஜே இருக்குது. இந்த மாதிரி வேறு என்ன சொன்னீங்க? ஐடல் வந்து பைத்தானுக்கு. ஐடல் வந்து பைத்தானில் இருக்கும், இதில் வந்து இருக்காது நமக்கு. நான் இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு நார்மலாக ரன் பண்ண சொல்லி கொடுத்துட்றேன். நோட் பேட் யூஸ் பண்ணி சாதாரண நோட் பேடில் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஆமாம் அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றத சும்மா பார்ப்போம். பழசு கொஞ்சம் பார்க்கணும்ல, அதனால நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து இப்போது நான் ஜாவா இருக்குது உள்ள. அப்போது ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் சிடி ஜாவாக்குள்ளே போகிறேன். இங்கேயும் டிஏஆர் போட்டு பார்க்குறேன். பாருங்கள், 1.8 கிட்டத்தட்ட 8 வெர்ஷன். இன்னைக்கு ஜாவா 21 வரைக்கும் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ லேட்டஸ்ட்டெல்லாம் அதுக்கு மேலே போயிட்டான் அடித்து விளாசி. சரியா? அட்வான்ஸ்டு ஜாவானுடைய வெர்ஷன் எல்லாமே பார்ப்போம் நம்ம. இப்போ சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வாசிங்க. என்ன இருக்குது? ஜேடிகே இருக்குது, இது தெரியுதா? ஜேடிகே இருக்குது, ஜேஆர்இ இருக்குது. கண் தெரியுதா? பிரதோஷினிக்கு தெரியுதா? தெரியுது. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்க, சிஸ்டமில் இந்த இங்கிட்டு நிறையா நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களாம் வரும். அது வேண்டாம், ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் வியூ இருக்கு இல்லையா? பண்ணிட்டியா? வெரி குட், சூப்பர்ப்பா. அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்பாட்லைட் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? சூப்பர், வச்சிட்டலாம் அவங்களே. வெரி குட். இப்போ அறிவு கூடி போச்சு பிள்ளைக்கு. ஓகே, சந்தோஷம். நல்லது, அப்படிதான் இருக்கணும். எனக்கு நீங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துடணும் இனிமேலாம். ஓகே. ஸோ என்னெல்லாம் இருக்கு? ஜேடிகே இருக்குது,
இன்னொன்று என்ன இருக்குது, ஜேஆர்இ இருக்குது. சரிங்களா, இது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கேட்ட ஒன்று, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். அதாவது ஜேடிகே அப்படின்றது ஜாவா நிறைய பெருசாக தியரியாக நடத்துவாங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான், உங்களுக்கே வாட்ஸ்அப் புரிஞ்சிடும். சரியா, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ரெண்டு இருக்குது. சரியா, எதுக்குள்ளே எது இருக்குன்னு தெரியணும்ல. இப்போ ராஜபாளையம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா, தமிழ்நாடு ராஜபாளையத்துக்குள்ள இருக்கா? மதுரை வச்சு சொல்லுவோம், ஏன்னா நம்ம பிரதோஷினி மதுரை, மதுரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா பிரதோஷினி, இல்லாட்டி தமிழ்நாடு மதுரைக்குள்ள இருக்கா? மதுரைக்குள்ளதான் மதுரைக்குள்ளதான் தமிழ்நாடு மதுரைக்குள்ளதான் மேம் சொல்றாப்ல. தமிழ்நாடுக்குள்ளதான் மதுரை இருக்கு, தமிழ்நாடுக்குள்ளதான் மதுரை இருக்கு. ஆமா, அதாவது ஆல் த ஏரியா ஆஃப் மதுரை இஸ் தமிழ்நாடு, ஆனா நாட் ஆல் த ஏரியா ஆஃப் தமிழ்நாடு இஸ் மதுரை. ஓகேயா, அதே மாதிரி இங்க வந்து நான் இப்படி போடப்பே சொல்றேன். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்றது ஒரு ஹோல் யூனிட், ஜேடிகே. சரிங்களா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னா ஜாவாவை நீங்கள் ரன்னும் பண்ணிக்கலாம், ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஜேஆர்இன்ற பேரில் உங்களுக்கு ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் தேவையான டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெவ் டூல், அந்த கிட்டு வந்தும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது எது எது ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஜேஆர்இயும் இந்த டெவலப்மெண்ட் டூலு, இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு ஜேடிகே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜேஆர்இ மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாவா ரன் பண்ண முடியல சொல்லுவாங்க. அப்போ கட்டாயம் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், நீங்கள் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ மட்டும் இருந்துச்சுன்னா யூ கேன் ரன் த கிளாஸ் ஃபைல். நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபைலில் ஜாவா ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பைட் கோடுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. உங்களால் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் கிடைச்சா எப்படி ரன் பண்ண முடியுமோ அதை ரன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக எழுத முடியாது, டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இல்லை. நம்மளோட ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இருக்கா பாருங்க, ஜேடிகே ஜேஆர்இ இருக்குது நம்மக்கிட்ட. என்ன வெர்ஷனில் இருக்குது, 1.8னா விச் மீன்ஸ் 8ன்னு அர்த்தம். அது 8 தான் 0 மாதிரி தெரியுது, 8.0 ஜேடிகே 1.8.0. நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 21 அந்த மாதிரி வரும். சும்மா அட்வான்ஸ்ட் வெர்ஷன் புகுந்துள்ளாடுங்க, யூஸ் பண்ணுங்க, என்னென்ன வருது வரல மாற்றம் அப்போ தான் நமக்கு தெரியும். நான் நிறைய மாற்றம் பார்த்துருக்கேன், 5லேருந்தே நான் டீச் பண்ணுறேன் ஜாவா வந்து 5, 8, 16 பார்த்துருக்கேன். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை, லோவரே நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ நான் ஜேடிகேக்குள்ளே போகிறேன் பாருங்கள், சிடி ஜேடி அப்படின்னு போட்டேன்னா உள்ளே வந்துருச்சு, டிஏஆர் ஃபைலை காட்டுறேன். ஸோ இதில் ஜேஆர்இ இருக்குது, எல்லாம் இருக்குது, பின்னுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த பின்னுக்குள்ளே போகிறேன், சிடி பின். ஸோ இப்போ நான் டிஏஆர் போடுறேன், டிஏஆர் ஜே ஆஸ்ட்ரிக் போடுறேன், பின்னுக்குள்ளே வந்துட்டு போடுறேன் பாருங்கள். இதில் ஜாவா சின்னு ஒரு கம்பைலர் இருக்கா, ஜாவா சி.exe இருக்குது, ஜாவா .exe இருக்குது, ரெண்டு ஃபைல் இருக்கும். இந்த ஜாவா சி வச்சு நீங்கள் கம்பைல் பண்ணிக்கலாம், ஜாவா வச்சு ரன் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஜாவா ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்கள் ஜாவா ஃபைல்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு ஜாவா ஃபைல் இதுதான் உங்கள் சோர்ஸ் ஃபைல். உங்களோட சோர்ஸ் ஃபைல் எப்படி இருக்கும், file.javaன்னு இருக்கும். ஜாவாவுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா ரோரா மாதிரி, சாரி ஓரா மாதிரி, ரோரா போட்டிருக்கேன், ஓரா, அதாவது ரைட் ஒன்ஸ், ரைட் ஒன்ஸ், ரன் எனிவேர். ஜாவானுடைய தாரக மந்திரம் இது. நீ ஒரு வாட்டி ப்ரோக்ராம் எழுதுனா எங்க வேணாலும் ரன் பண்ணிக்கோ. ஆமா, என்ன பிளாட்ஃபார்ம் ஹார்ட்வேர் எதுவுமே டிபெண்ட் பண்ணாத, என்ன வேணாலும் நீ ரன் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. உன்னோட மிஷின் விண்டோஸா இருக்கலாம், உன்னோட மிஷின் மேக் ஓஎஸ்ஸா இருக்கலாம், உன்னோட மிஷின் சாரி லினக்ஸா இருக்கலாம்,
உன்னோட மிஷின் வந்து குரோம் ஓஎஸ்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இந்த விண்டோஸ்லையும் ரன் ஆகும், மேக்லையும் ரன் ஆகும், லினக்ஸ்லையும் ரன் ஆகும், அதுக்கப்புறம் எது குரோம் ஓஎஸ்ஸாக இருந்தால் அதுலேயும் ரன் ஆகும். இது எப்படி? இது மேஜிக் கிடையாது. மேஜிக்கா? மேஜிக் போடுறதுக்கு மேஜிக் கிடையாது. ஒரு ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறாங்க, அங்கே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. அது என்ன மேஜிக் அப்படின்னா, நான் வந்து நான் பேசுகிற மொழி எல்லா நாட்டிலையும் புரியும்பா அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டான். விண்டோஸுக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடிய ஆளை அங்கே ஒரு ஆளை வச்சாச்சு, மேக்குக்கு புரிகிற மாதிரி பேசுகிறதுக்கு அங்கே ஒரு ஆளை வச்சாச்சு, லினக்ஸுக்கு புரிகிற மாதிரி அங்கே ஒரு ஆளை வச்சாச்சு, அதுக்கப்புறம் குரோமுக்கு புரிகிற மாதிரி அங்கே ஒரு ஆளை வச்சாச்சு. அப்போது இந்த டிரான்ஸ்லேட்டர் யார் அப்படின்னா அவங்க தான் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின், ஜேவிஎம். இந்த ஜேவிஎம்மும் உள்ளதாக இருக்காங்க. அப்போ இந்த ஜேவிஎம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரி உள்ள ஜேவிஎம் இருக்குது, இதுக்கு புரிகிற மாதிரி உள்ள ஜேவிஎம் இருக்குது, இதுக்கு புரிகிற மாதிரி உள்ள ஜேவிஎம் இருக்குது, குரோம் ஓஎஸ்க்கு புரிகிற மாதிரி ஜேவிஎம் தனித்தனியாக இருக்குது. 1 2 3 4ன்னு. ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். ஜாவா அப்படின்னா பிளாட்ஃபார்ம்னா எது? ஓஎஸ். ஓஎஸ் இண்டிபெண்டா டிபெண்டா? இண்டிபெண்டன்ட். ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? ஸோ சாரி, இண்டிபெண்டன்ட். ஓகே, கரெக்டா? ஓகே, இண்டிபெண்டன்ட். இப்போ ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஆமாம், ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ப்பா. ரைட் ஒன் ஸ்டாண்ட் எனிவேர். எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் நியூட்ரல் தான். ஹார்ட்வேரை பேஸ் பண்ணியும் கிடையாது, ஹார்ட்வேர் நியூட்ரல் சொல்லுவாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணியுமே கிடையாது, எது வேணாலும் ரன் ஆகும். ஓகே, அப்போ ஜேவிஎம் எப்படி? ஜேவிஎம் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா டிபெண்டா? ஜேவிஎம்மும் அதில் தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது, ஜேடிகே கிட்ட இல்லை. எப்படி? ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது, இது வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் தான். எது? ஜேவிஎம். புரியுதா? அப்போ ஜாவா வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? ஜாவாவில் அந்த வர்ச்சுவல் மிஷின் இருந்தால் போதும் ரன் ஆயிரும். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருந்தால் போதும் ரன் ஆயிரும். அப்போது விண்டோஸ் வச்சுருக்கவன் விண்டோஸ் பேஸ்டாக இருக்கக்கூடியதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவான். ஏன்னா நிறையா பேர் ஜாவாவை டவுன்லோட் பண்ணும்போது ஒரு டவுட் வரும். இப்போ பாருங்கள், ஜாவா டவுன்லோட் பார்க்குறீங்களா பிரதோஷினி? பார்க்குறேன் மேம். ஓகே ஓகே. ஸோ ஜாவா வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க ஆரக்கிள், அதனால நம்ம ஆரக்கிள் வெப்சைட்டில் போய் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஆரம்பத்தில் சன் மைக்ரோ சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நம்ம java.comனா ஆரக்கிள் வெப்சைட்ஸ் தான் டிஃபால்ட்டாகவே போகும் அங்கே வந்து. ஸோ java.com டவுன்லோடு எங்கே? டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இருக்குது. மேனுவல் டவுன்லோட் பேஜுக்கு போகிறேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன இது ஜாவாக்கு வந்து நீங்கள் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டீங்க, சோலாரிஸ்ன்னு ஒரு ஓஎஸ் இருக்குது சரியா, இந்த குரோம் ஓஎஸ்க்கு முன்னாடியே இருக்குது. ஸோ வந்து என்ன இது விண்டோஸ் ஓஎஸ்க்கு தகுந்தாற் போல் தனியாக கொடுத்துருக்காங்க, மேக் ஓஎஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, லினக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, சோலாரிஸ்னால் அந்த ஓஎஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறீங்களே அப்படின்னு எங்களுக்கே வந்து டவுட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம அந்தந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஜேவிஎம்மோட வந்துடும். அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் அதுக்கு தகுந்தாற் போல் ப்ரிப்பேர் ஆகிடும். இதுக்கு புரிகிற மாதிரி மேக்குக்கு புரிகிற மாதிரி அந்த ஜேவிஎம்மை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், அங்கே தான் மேஜிக் நடக்கு. அப்போ அந்த ஜேவிஎம் வந்து ஒரு காமனான கோடிங்கை ரீட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அந்த கோடு தான் பைட் கோடு. பைட் கோடுன்னு சொல்லுவாங்க. இதை ஜாவாவில் கிளாஸ் ஃபைலுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது ஜாவா ஃபைலு, இது கிளாஸ் ஃபைலு, இதை தான் நம்ம பைட் கோடுன்னு சொல்லுவோம். என்னப்பா? நம்ம ரன் டைம் என்விரான்மெண்ட் இருந்தால் இந்த ஜேவிஎம் எல்லாம் உள்ளே இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் காட்டுறேன், அது எல்லாமே உள்ளே இருக்கும். ஜாவாவில் வந்து இன்டர்பிரட்டரும் இருக்குது, கம்பைலரும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது சரிங்களா. நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு இந்த பைட் கோடை எடுக்கும்போது அது இன்டர்பிரட்டர் மாடலில் 1 by 1 தான் இருக்கும். இந்த பைட் கோடும் 0-1 காம்பினேஷன்ஸில் தான் இருக்கும். ஆனால் ஜாவானுடைய ஸ்பெஷல் ஃபார்மேட் இது வந்து ஜாவானுடைய டீமு
புதுசாக ஒரு மசால், அதாவது இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஆசிப் பிரியாணி கடைக்கு போனோன்னா அவங்க மசால் துண்டு, அவங்க மசால் மட்டும் வருமா அந்த பிராண்டுக்கு, அந்த பிரான்ச்சுக்கு தெரியுமா. இப்போது ராஜபாளையத்தில் இருக்குது, சென்னையில் இருக்க டேஸ்ட் அப்படியே எப்படி வரும். ஒரு மாஸ்டரு சென்னையிலேருந்து சொல்கிறாரு, ஏய் இந்த தக்காளி, இந்த கொத்தமல்லி, இந்த புதினா இதை யூஸ் பண்ணி இப்படியே இந்த ஹீட்டில் இப்படி பண்ணிடான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டேஸ்ட் ராஜபாளையத்தில் வரல. ஏன்? கொத்தமல்லி சரியில்லை, வத்தல் இங்கே போட்டோன்னா உரப்பாயிருது நீங்கள் சொன்ன அளவில் போட்டால். ஏன்னா எங்கள் ஊரில் வத்தல் பயங்கர காரமாக இருக்குது என்ன, இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் அந்த டேஸ்ட் மாறாமல் எப்படி ஆசிப் பிரியாணி ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு டான்னு கொடுக்குறாங்க. மசாலா மட்டும் பேக் பண்ணி அங்கங்கே அனுப்பி வச்சிடறோம், அப்படிதானே ஆசிப் பிரியாணியில். நீ சாப்பிட்ருக்கியா? சென்னையில் சாப்பிட்டாலும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. மசால் மதுரை பிரியாணி ஆசிப் பிரியாணியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்னை ஆசிப் பிரியாணி போனாலும் அந்த மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். இல்ல மாறுது, மதுரை ஆசிப் பிரியாணினா நல்லா இல்ல. நல்லா இல்லையா? அப்ப அவங்க ஏதோ டுபாக்கு பண்றாங்க. ராஜபாளையம் ஆசிப் பிரியாணி தான். நீ அத கம்ப்ளைண்ட்ல எழுதிரு, ராஜபாளையம் தான் நல்லா இருக்கான். எங்க சென்னை பொண்ணே சொன்னாப்பா, என்னோட நாத்தனார் பொண்ணு சாருன்னு இருக்கிறா, அவ வந்து சொன்னான், ஏய் இங்க ஆசிப் பிரியாணி சூப்பரா இருக்குல்லம்மா, நம்ம ஊர்ல இப்படி இல்லையே அப்படிங்கிறான். ராஜபாளையத்துல மட்டும்தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு ராஜபாளையத்துல மட்டும்தான் நல்லா இருக்குமா. ஓகே, நீங்க 2 பேருமே இதுல ஜாயின் பண்ணி காதுல வச்சுக்கிட்டீங்கன்னா பிரதோஷினி பேசுறது உங்களுக்கு கேட்கும். நீ சொல்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த பிரியாணி கதை வந்தது? இதுல வந்து இவங்களா தயார் பண்ணியிருக்காங்க இந்த பைட் கூட. விண்டோஸ்க்கு புரியுற மாதிரியோ, மேக்குக்கு புரியுற மாதிரியோ, லினக்ஸுக்கு புரியுற மாதிரியோ கிடையாது. இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, இவங்க 0-1 காம்பினேஷன்ஸ்ல. இதுவும் 0-1 தான், ஆனா பைட் கோட் வேற மாதிரி இருக்கு. அவன் ஏதோ ஒரு ஃபார்மேட் அடிச்சிருக்கான். இதை யாரால ரீட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஜேவிஎம்மால தான் அதை ரீட் பண்ண முடியும், வேற யாராலையும் ரீட் பண்ண முடியாது. இந்த ஒன்லி இந்த ஜேவிஎம் தான் இதை ரீட் பண்ணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓஎஸ்ல ஒரு பைட் கோட், எல்லா ஓஎஸ்ல இருக்கக்கூடிய ஜேவிஎம்மால இந்த பைட் கோடை மட்டும் ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேக் ஓஎஸ்னா மேக் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாற்றி கொடுத்துரும் அந்த ஜேவிஎம். ஏன்னா ரீட் பண்ண தெரியும். விண்டோஸ் ஜேவிஎம்க்கு விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துரும், டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ அதுலேயும் ரன் ஆகும். அப்போ ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர்ன்ற இந்த ஒரு மேஜிக்கை இவங்க இது மூலமாக தான் அக்சஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? அப்ப பைட் கோட் ஒண்ணுதான், மாத்துறது பைட் கோட் ஒன்று தான். சோர்ஸ் ஃபைல்லேருந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆனோடனே நீ எங்கே வேணாலும் போய் ரன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிறது தான் மெயின். இங்கே கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுற இடத்துல நீங்கள் கம்பைலர், சி கம்பைலர் மாதிரி நம்ம கம்பைல் பண்ணுவோம். எரர் இருந்தால் சின்டாக்ஸ் எரர், கம்பைல் டைம் எரர் எல்லாமே கரெக்ட் பண்ணால் தான் பைட் கோடு கிரியேட் ஆகும், விச் மீன்ஸ் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போது அதை தான் நம்ம பண்ண போகிறோம். நோட் பேட், ஆர்டினரி நோட் பேடை எடுக்கிறேன், இல்லை நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடுப்போம். நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்ல எல்லாரும், அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடலாம். ஸோ C:, தீக்ஸுக்குள்ளே போகிறேன். தீக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்களா, எம்டியாக இருக்குது. சரியா? ஸோ Ctrl+N. இப்போ இதில் நம்ம ஜாவா ஃபைல் டைப் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஜாவா ஃபைல். நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? கம்பைலர் மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இங்கே மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எதையாவது ரிட்டர்ன் பண்ணலாட்டி என்ன எழுதுவீங்க? வாய்ட் எழுதுவீங்களா? இங்கே வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கூட கிளாஸ் இல்லாமல் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா ஜாவா வந்து பியூர் ஊப்ஸ் கான்செப்ட் உள்ளது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா கூட நீங்கள் அது எதில் எழுதணும் அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளே தான் எழுதணும். அப்போ நான் கிளாஸ் என்ன பண்ணலாம்? கிளாஸ் ஃபஸ்ட்டு மெசேஜ் தானே, அதனால் மெசேஜ்ன்னு போடுறேன். ஸோ மெசேஜ்ன்ற ஒரு கிளாஸுக்குள்ளே தான் நான் மெயினையே நான் எழுத முடியும் ஜாவாவில். ஓகேயா? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl+S. இங்கே வந்து என்ன ஃபைல் நேம் கொடுக்கணும்னா என் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது.
என்னுடைய கிளாஸ் நேம் வந்து எந்த பேர்ல இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் நேம்ல தான் என் ஃபைல் நேமை சேவ் பண்ணணும். இது ஏன்னு சொல்றேன் நான். அப்ப என் கிளாஸ் நேம் என்ன பிரதோஷினி? மெசேஜ். எம் கேபிட்டல் லெட்டர், சரியா? மெசேஜ் டாட் ஜாவா இப்படிதான் கொடுக்கணும். இப்படிதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படியே தான் கொடுக்கணும். கிளாஸ் நேம் எப்படி கொடுக்கணும் பாருங்க. இப்போ வந்து சுரேஷ் குமார் அப்படின்றது என் கிளாஸ், என்னோட கிளாஸ் பேர் அப்படின்னா எஸ் கேபிட்டல் லெட்டர், சுரேஷ் குமார் கே கேபிட்டல் லெட்டர், முத்து அருண் 2 வார்த்தை, முத்து அருண்ல ஏ கேபிட்டல் லெட்டர். இப்போ சுதான் மட்டும் ஒரு பேர் இருக்குன்னா சுதான் கொடுத்தா போதும். தீக்ஷிதா ஒரு பேர்னா தீக்ஷிதா, டி மட்டும் கேபிட்டல் லெட்டர் கொடுத்தா போதும். கிளாஸ் நேம் இப்படி இருக்கணும். இதே இது ஃபங்க்ஷன் நேமாக இருந்ததுன்னா மெயின் மாதிரி இது ஒரு சுரேஷ்குமார், முத்து அருண், சுதாலாம் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. முதல் வார்த்தை மட்டும் கம்ப்ளீட்டாக ஸ்மால் லெட்டர். அப்போ சுரேஷில் எஸ் ஸ்மால் லெட்டர். ஆனால் 2வது வார்த்தையிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். அப்போ இங்கே எப்படி மாறும்? இங்கே எம்மு, இங்கே ஏ கேபிட்டல் லெட்டர், இங்கே சுதால எஸ் ஸ்மால், அவ்வளோதான். இங்கே தீக்ஷனா தீக் ஸ்மால். அப்படி. இது பேர் வந்து கேமல் கேஸ். ஆஸ்கல் கேஸ் இருக்கு, அது மாதிரி கேமல் கேஸ் எழுதி வச்சுக்கோங்க. கேமல் கேஸ் நோட் பண்ணிட்டே இருக்கிறா சுகன்யா. சூப்பர். ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு சி ப்ரோக்ராமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. C++ ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதில் உள்ள ஃபங்க்ஷன் நான் எப்படி கால் பண்ண முடியும்? அது பப்ளிக்காக இருந்தால் தான் நான் வெளியிலேருந்து கால் பண்ண முடியும். அப்போ இது பப்ளிக்காக இருக்கணும். வெளியிலேருந்து கால் பண்ணனா அந்த கிளாஸுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, M1 கிரியேட் பண்ணிட்டு தான் M1.main கால் பண்ணுவீங்களா? அப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே கால் பண்ணலாம். C++ல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போது எப்படி நான் அப்போ கால் பண்ணுறதுன்னா ஆப்ஜெக்ட் வேண்டாம், அந்த கிளாஸ் நேம் டாட் மெயின்னு நான் கால் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க C++ல கான்செப்ட். ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணனா அந்த மெத்தட் என்னவா இருக்கணும்? ஸ்டாட்டிக்காக இருக்கணும். கமெண்ட் பண்ணிட்டேன் இதெல்லாம் புரியுது? அப்போ நான் இதை பப்ளிக்காக போட்டேன், வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக்காக போட்டேன். வாய்டு எதையும் ரிட்டர்ன் பண்ணாது, அதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இது உள்ள டிஃபால்ட்டாக கமாண்ட், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ஏதாவது ஒன்று அனுப்பணும்னா, வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று அனுப்பணும்னா இந்த மெயினை தானே முதல்ல கால் பண்ணுறாங்க. ஜாவாக்கு ஏதோ டெஸ்டிங் பர்பஸ்க்கு அனுப்பணும்னா உள்ளுக்குள்ளே கேட்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது, ஆர்குமெண்ட்டே அனுப்ப முடியாமல் ஆகிடும். அதனால டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டு இங்கே அனுப்பியிருப்பாங்க மெயினுக்குள்ளே. அப்போ ஆர்குமெண்ட்னா ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, கேரக்டர் அரே மாதிரி. இது ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் அனுப்பிடலாம், அதனால இது அரே. பப்ளிக் ஸ்டாட்டிக் இதுதான் ஒரு ஜாவானுடைய இனிஷியல் ஸ்ட்ரக்சர். ஏன் போடுறோம் தெரியுதா? வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன தேவை? எனக்கு கிளாஸ் நேம் தேவை. கிளாஸ் நேம் எனக்கு எப்படி தெரியும்? நீ எம்எஸ்ஜின்னு வச்சுருக்கியா, பிரதோஷினின்னு வச்சுருக்கியா, தீக்ஷிதான்னு வச்சுருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால அந்த நேமை கொண்டு போய் ஃபைல் நேமை கொடுத்தாச்சு. அப்போ ஜாவா என்ன பண்ணுன்னா ட்ரிக்காக ஃபைல் நேமை எடுத்துக்கிட்டு மெயினை கால் பண்ணி உள்ளே வந்துடும். அப்போ இங்கே எது உடையலை? ஊப்ஸ் கான்செப்ட் உடையலை. அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஜாவாவை. இதுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் நல்லா தெரியுமே, அதனால ஈஸி ஆயிடுச்சு எனக்கு சொல்கிறது. சரியா பிரதோஷினி? புரிஞ்சதா? ஏன் ஃபைல் நேமில் கிளாஸ் நேம் சேவ் பண்ணுறோம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு கிளாஸ் நேம் தேவை. ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஜாவா கம்பைலர்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ளே வர முடியாது. ஆனால் அதுக்கு தேவை ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு மெயினை கால் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வர முடியும். அப்போ மெயினை நான் எப்படி கால் பண்ணுறது? நீ கிளாஸ் நேமை மட்டும் கொடுப்பா, நான் கால் பண்ணி உள்ளே வந்துடுறேன்னு சொல்லுது. கிளாஸ் நேம் எங்கே கொண்டு போய் கொடுக்கேன்? அப்போ டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணிட்டாங்க ஃபைல் நேம் எடுத்துற மாதிரி. ஓகே, அதுவாக எடுத்துக்கும். நீ என்ன ஃபைல் நேம் கொடுக்குறியோ அது டாட் மெயின் தான் அது கால் பண்ணி உள்ளே வரும். நீ தப்பாக கொடுத்தனா வராது. ஆமாம், ஒரு கிளாஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸ்னுடைய கனெக்டிவிட்டி தான் அடுத்து உள்ள மற்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுறோன்னா அதில் மெயின் இருக்காது. இதுதான் ஆரம்பம், முதல் படி. ஒரு வீட்டுக்கு தலைவாசல் மாதிரி. நீங்கள் டெவலப் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கு இது தலைவாசல் மாதிரி. அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரணும். ஆமாம்,
நமக்கு ஆரம்பிக்கணும்ல, எப்படி ஆரம்பிக்கிறது? கம்பைலரை ரன் பண்ண வைக்கணும். உன் அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி வருது? மெயின் வழியா தான் உள்ள வரணும். அப்ப அது parent நீங்க class ஆ இருக்கும். ஆமா, உங்களோட கிளாஸ், உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு 10 கிளாஸ் இருக்குன்னு வைங்க. என்ன பிரதோஷினி, அந்த 10 கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல மட்டும் மெயின் இருக்கும். சரியா? உங்க வீட்டுக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்கு? எங்க வீட்டுக்கு ஒரே என்ட்ரன்ஸ் தான். அதான் அந்த என்ட்ரன்ஸ் தான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கோம். ஜாவா ஃபுல்லா ஊப்ஸ் கான்செப்ட் தானே மேம் வரும். கம்ப்ளீட்டா அதான் சொல்றேன். ஒரு மெயினை கூட ஒரு கிளாஸுக்குள்ள தான் நான் எழுதுறேன்னா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. ஜாவா பியூர் ஊப்ஸ், எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் படி தான் இருக்கும். ஊப்ஸ் உடைக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. ஆனா இதையே பியூர் ஊப்ஸ் இல்லைன்னு ஒரு குரூப் விளையாடுது. அது யாரது? அதான் டிபேட். எவ்வளவு பியூர் ஊப்ஸா இருக்கு பாரு, ரோபாஸ்டா இருக்கும் ஜாவா வந்து. எல்லாம் கம்ப்ளீட்டா ஊப்ஸ்ன்ற ரெகுலேஷன் அப்படி ஃபாலோ பண்ணும். அதான் செக்யூர்ட் அப்ளிகேஷன் இன்னைக்கு ஜாவால ரன் ஆகுது. சரியா? ஒரு மெயினை கூட நீ சாதாரணமா எழுத முடியாது. ஓகே, இப்போ நான் ஹலோ வேர்ல்டு கொடுக்கணும் வழக்கம் போல. பயமா இருக்கு. அதான் நான் சொல்றேன், சும்மா நம்ம அப்படி நடத்துறது. ஸோ சீல ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் எஃப்னு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துருவோம். இங்கே சிம்பிள், எல்லாமே என்னவா இருக்கு? ஊப்ஸா இருக்கு. அப்போ நீங்க பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணா போதும். பிரிண்ட் ரெண்டு இருக்கு. நீங்க ஸ்லாஷ் அண்ட் போடணும், இங்கேயே ஸ்லாஷ் அண்ட் வரணும்னா இங்க தேவையில்லை. இல்ல எனக்கு என்ட்ரு அடிக்கணும் அப்படின்னா இதை கொடுங்க, என்ட்ரெல்லாம் வேண்டாம், அந்த லைனை முடிச்சுட்டு அப்படியே நில்லு இந்த இடத்துல அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் தேவையில்லை. ஸோ பிரிண்ட் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிரிண்ட் கூட எந்த இதுல இருக்குன்னா சிஸ்டம்ன்ற கிளாஸ்ல தான் இருக்கு. சிஸ்டம்ல அவுட்ன்ற அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் கால் பண்ணி உள்ள வர முடியும். அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்லன்னு சொல்லி நான் கால் பண்ண முடியுமே தவிர வெறுமனே என்னால கால் பண்ண முடியாது, நேரடியா கால் பண்ண முடியாது. போட முடியாது. போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம், இங்க போட்டுக்கலாம் எத்தனை நாளும். அப்புறம் அந்த எல்லாம் எனக்கு இங்க கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு என்டர் மட்டும் இந்த லைன் முடிச்சோடனே அடிச்சிரு அப்படின்னா பிரிண்ட் எல்என், சாரி எல்என் இப்படி கொடுக்கலாம். பிரிண்ட் எல்என் அப்ப பிரிண்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த சிஸ்டம் டாட் அவுட்னு கொடுக்கணுமா மேம்? ஆமா, எவ்ரி டைம் யூ ஹேவ் டு கால் வித் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஷார்ட்கட்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிய வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் தான் நீங்க கொடுக்கணும். ஏதாவது ஒரு மெசேஜ் அடிக்கணும், பிரிண்ட் அப் எடுக்கிற மாதிரி நீங்க இதை எடுத்துடணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இதுல எஸ்ன்றது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. அப்ப இதை பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது என்னது, இது கிளாஸ் நேம். இது அந்த இன்னர் மாதிரி உள்ள ஆப்ஜெக்ட் டாட் அந்த மெத்தட் நேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் இதை சேவ் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் எஸ். இப்போ நான் ரன் பண்ண போறேன், பாருங்க எப்படி ரன் பண்றேன்னு. இப்போ நான் டீக்ஸுக்குள்ள நான் போறேன். சிடி ஸ்லாஷ் கொடுத்தேன்னா ரூட் டைரக்டரிக்கு வந்துடும். வெளியே வந்துட்டேன் கம்ப்ளீட்டா. சிடி தீக்ஸ் டேப் கொடுத்தோம்னா அது வரும். தீக்ஸுக்குள்ள போயாச்சு. டிஏஆர்னா பாருங்க இப்போ இருக்கா, எம்எஸ்ஜி டாட் ஜாவா. ஜாவா இருக்கு, ஆனா பாருங்க என்னோட கிளாஸ் ஃபைல் இல்லை. கிளாஸ் ஃபைல் இருந்தால் தான் பைட் கோடு கிரியேட் ஆகும், ரன் ஆகும். பைட் கோடு கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஜாவா சி, ஜாவா கம்பைலர், அந்த எம்எஸ்ஜி டாட் ஜாவா இதை அடிக்கணும். ரன் பண்றதுக்கு முதல்ல ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்றதுக்கு என்ன கோட்னா ஜாவா சி, ஜாவா சி ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுக்கணும். அப்போ எரர் இல்லாட்டி என்ன கிரியேட் ஆயிரும் உங்களுக்கு, ஃபைல் நேம் டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிரும். இந்த கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆன உடனே இதை ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு கமாண்ட் வந்து ஜாவா. அப்ப ஜாவா சி ஜாவா இந்த ரெண்டும் தான் கமாண்ட். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றதுக்கு பாருங்க. அப்ப கீழே என்ன கொடுக்கணும், ஃபைல் நேம் டாட் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கோட், பைட் கோடு. ஆனா இதுவே என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபைல் நேம் டாட் மெயின்னு கால் பண்ணி உள்ள போகணும். அதனால நீங்க டாட் கிளாஸ் கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும்னா, இப்போ ஃபைல் நேம் எம்எஸ்ஜினா எம்எஸ்ஜி டாட் கிளாஸ் டாட் மெயின் அப்படின்னு கால் பண்ணி உள்ள போகும், தப்பாயிரும். அதனால நீங்க வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் டாட் மெயின்னு கால் பண்ணி உள்ள போயிடும். அதனால நீங்க டாட் கிளாஸ் கட்டாயம் கொடுக்க கூடாது, கொடுத்தா ரன் ஆகாது. இப்படிதான் ரன் பண்ணுவோமா? பாருங்க, ஜாவா சி எம்எஸ்ஜி டாட் ஜாவா. ஸோ என்ன வருது, ஜாவா சின்னு போட்டா ரெக்கக்னைஸ் ஆகலை, வெறும் ஜாவா சி. ஜாவான்னு போட்டா
சம்திங் ஏதோ ரன் ஆகுது. அப்போது கிளாஸ் பாத் செட் பண்ணல. கிளாஸ் பாத்னா என்விரான்மெண்ட் வேரியபிள். நான் எங்கேருந்து இப்போது பிரதோஷினி அப்படின்னு இங்கே நான் கூப்பிட்றேன் தெருவில் போய், யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. பிரதோஷினி வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரதோஷினி அப்படின்னு கூப்பிட்டா ஆமா ஓடி வந்துருவ நீ மேம் வாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஜாவா சீன்னு கூப்பிட்டா அதுக்கு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. அப்போ நான் அந்த பாத்துக்கு போயிட்டு கூப்பிடணும். அந்த பின்னு பார்த்து ஞாபகம் இருக்கா, மேல காட்டினல பின், அதேதான். இந்த பாத்து இந்த இருக்கா சிடி, இந்த இருக்கா சி கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே 1.8/bin, இதுக்குள்ள ஜாவா சீன் நான் கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆகும். ஆனா என் ஃபைலு தெரியாதுல்ல, என் ஃபைல் எங்க இருக்கு, தீக்ஷிதாக்குள்ள இருக்கு. அங்க போய் நான் ரன் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் வரும். என்ன வரும், எங்க மெசேஜ் டாட் ஜாவாவே காணும்னு சொல்லும். ஏன்னா அது சி கோலன்ல தீக்ஸுக்குள்ள இருக்குது. அப்போ நான் என்ன பண்றேன்னா அதை செட் பாத் பண்ணிடணும். செட் பாத் இங்க பாருங்க, செட் பாத் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் பாத் பர்சன்டேஜ் செமிகோலன். ஏற்கனவே இருக்க பாத், ஏற்கனவே கேல்சின்னு கூப்பிட்டா கால்குலேட்டர் வந்துடுது, எம்எஸ் பெயிண்ட் கூப்பிட்டா எம்எஸ் பெயிண்ட் வந்துடுது. அதே மாதிரி ஜாவா சீன்னு கூப்பிட்டா எனக்கு ஜாவா வரணும். அப்போ ஏற்கனவே இருக்க பாத்தோட ஆட் பண்ணு, அதுதான் நான் இங்கே எழுதுறேன். அங்கே தெரிய மாட்டேக்கி எவ்வளோ இருக்கு பாருங்க. ஜாவாவில் சிம்பிளாக எடுத்தாலும் நீண்டுக்கிட்டே போகுது. மைண்டுக்குள்ளே செட்டு அப்படியே பதிஞ்சிருது. செட் பாத் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் பாத் பர்சன்டேஜ் செமிகோலன். ஏற்கனவே இருக்க பாத்தோட, அதான் இது, அந்த பாத்தோட இந்த பாத்தையும் சேர்த்துரு. சிகோலன் ஸ்லாஷ் ப்ரோக்ராம் ஃபைல் ஸ்லாஷ் அது மாதிரி பின்னு வரைக்கும் சேர்த்துறணும். அப்போ இந்த பின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலையும் ஜாவா சி ஜாவா எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே இது ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கணும். நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் செட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஓயாமல் செட் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போதைக்கு ஓயாமல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஐடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்லேயே என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு இது தேவைப்படாது. இப்படி தனியாக ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் தனியாக ரன் பண்ண சொல்லித்தரேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உள்ளவங்களுக்கு. எடுத்தோடனே நெட்பீன்ஸ்லையும் எக்லிப்ஸ்லையும் ஈஸியாக டைப் பண்ணி ரன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மூவ் ஆகலாம். ஆமாம், அந்த பாத்துல இல்லை, சிஸ்டம்னுடைய என்விரான்மெண்ட் பாத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. புரியுதா? தீக்ஸ் தீக்ஸ் ஃபோல்டர்ல ஆட் பண்ணல, சிஸ்டம்ல ஆட் பண்றோம். அப்ப நான் சுகன்யான்னு ஒரு ஃபோல்டர் வச்சு நான் அங்க போய் ஜாவாசியை கூப்பிட்டாலும் எனக்கு வரும். ஈகோலன்ல நான் பிரதோஷினின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அங்க ஒரு ஜாவா ஃபைல் வச்சிருக்கேன், அங்க போறேன் ஈகோலன்ல போய் ரன் பண்ணாலும் எனக்கு ஜாவாசி ரன் ஆகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் பாத்துல நான் கொடுக்குற பாத்தை ஆட் பண்ண போறோம். பாருங்க, ஸ்லாஷ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் டேப் கீ போட்டேன், ஸ்லாஷ் ஜாவா உள்ள போயிடுச்சு, ஜேடி ஸ்லாஷ் போட்டு ஜேடி அப்படின்னு போட்டாலே வந்துடும். ஸ்லாஷ் போட்டு பின் அப்படின்னு போட்டாலே வந்துடும். இந்த பார்த்தான் சி கோலன் ஸ்லாஷ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸ் இருக்கு போய் அதுவே வந்துருச்சு. ஸோ நான் ஒன்றுமே செய்யலை. செமிகோலனுக்கு அப்புறம் நான் பாட்டு சி கோலன் பிஆர் போட்டு டேப் கீ போட்டே போயிட்டே இருந்தேன். இப்போ இந்த லைன் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போது நான் கொடுக்கணும். ஏன்னா இது சிஸ்டம் வேரியபிளில் நான் ஆட் பண்ணல. ஆட் பண்ணியாச்சுன்னா எனி டைம் வரும். அப்போது ஜாவா சீனா என்னன்னே தெரியலை. இப்போ ஜாவா சி மட்டும் அடிக்கிறேன் பாருங்க, சம்திங் ரன் ஆகும். ஏன்னா அதுக்கு தெரியுது. இந்த பார்த்தீங்களா எடுத்து வந்துருச்சு. இப்போ ஜாவான்னு போட்டாலும் தெரியுது வந்துருச்சு. இப்போ நான் ஜாவா சி போட்டு மெசேஜ் டாட் நான் இங்கே வியூ பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போதைக்கு இதுதான் இருக்குது, தீக்ஸுக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன் டாட் ஜாவா. கம்பைல் ஆனோடனே கம்பைல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னு வைங்க, நான் செமிகோலன் வைக்கலை, இங்கே செமிகோலன் கூட ஒன்று அதான். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்பொழுது நிறைய கரெக்ஷன் ஆயிடுது. என்ன சொல்லுது பாருங்கள், ஒரு எரர் இந்த மாதிரி கம்பைல் டைம் எரர்லாம் வரும். எக்ஸ்பெக்டட் செமிகோலன் வருதா? இப்போ நான் செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்மால் லெட்டர் எஸ் கொடுத்து மறுபடியும் கம்பைல் ட்ரை பண்ணேன். அப்போ ஜாவா சி மெசேஜ் டாட் ஜாவா. இப்போயும் பாருங்கள், ஏதோ பேக்கேஜ் சிஸ்டம், இந்த பேக்கேஜில் சிஸ்டம் டஸ் நாட், அந்த அது பேக்கேஜாக நினச்சிக்கிடுச்சு. இது இல்லை அப்படி சொல்லுது. பேக்கேஜ்னால் நிறைய கிளாஸ் நேம் சேர்ந்து ஒரு ஃபோல்டரில் இருந்தால் அதான் பேக்கேஜ். ஸ்மால் லெட்டரில் கொடுப்பாங்க பேக்கேஜ், அதனால அது அப்படி சொல்லுது. ஸோ அதுக்கு புரியவே இல்லை. ஸோ எஸ் கேபிட்டல் லெட்டர் போடணும்.
இப்போ ஓ கேபிட்டல் லெட்டர் இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி எரர்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட்டு பார்க்கணும். நீங்களா ஜென்ரேட் பண்ணி பார்க்கணும் எரர். அப்போ தான் உங்களுக்கு புரியும், வாசிக்கணும் எரரை. பாருங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் இதில் கேனாட் ஃபைண்ட் சிம்பிள், இந்த சிம்பிளே இல்லை, இந்த வேரியபிளே இல்லை, இந்த ஆப்ஜெக்டே இல்லைன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பி கேபிட்டல் லெட்டர் கொடுக்குறேன் பாருங்க, மெத்தட் நேம் ஸ்மால் லெட்டர் தான் வரும் ஃபர்ஸ்ட் லெட்டரு. ஸோ அதுக்கும் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எரர் வருது பாருங்க. அப்போ அந்த எரர்லாம் வாசிச்சு உங்களுக்கு கரெக்ட் பண்ண தெரியணும். புரியுதா? இதில் என்ன வருது பாருங்க, கேனாட் ஃபைண்ட் சிம்பிள் பிரிண்ட், அது சொல்லிட்டு மெத்தட் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லி லொக்கேஷன் வேரியபிள் நாட் டைப் பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு இருக்கு அப்படி சொல்லுது. அந்த மாதிரி ஏதோ சம்திங் அதுக்கு புரியலை. ஸோ நீங்கள் அப்போனா ஓகே எங்கேயோ கேபிட்டல் லெட்டர் பி போட்டிருக்கோம், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எந்த எரரும் இல்லை. இப்போ பாருங்க இங்கே கிரியேட்டே ஆகலை. இப்போ பாருங்க நான் கரெக்டாக இருக்கு. இங்கே பாருங்க கிரியேட் ஆயிடுச்சா? சைடில் பாருங்க எம்எஸ்டி டாட் கிளாஸ், இதுதான் பைட் கோடு. இப்போ நான் டிஏஆர்னு இங்கே போட்டு பார்த்தோம்னா பாருங்க மெசேஜ் அதே நேம்ல டாட் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்க பைட் கோட். புரியுதா பிரதோஷினி? ஓகே. சுதாக்கும் முத்தூரனுக்குமே இந்த வீடியோ அனுப்பிடலாம் பார்க்க, ஒரு வாட்டி அவங்க பார்த்துட்டு வரட்டும். எம்எஸ்ஜி டாட் கிளாஸ் ஓகே. இப்போ வந்துச்சா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு என்னது, ஜாவா எம்எஸ்ஜி டாட் கிளாஸ் போட்டால் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. டாட் கிளாஸ் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் இது போட வரும் ஆரம்பத்தில். ஆமாம், அதுவே எம்எஸ்ஜி டாட் மெயின்னு கால் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஹலோ வேர்ல்டுன்னு இந்த மெசேஜ் வர்றதுக்கு இந்த பாடு. இப்போ நான் எடிட் பண்ணுறேன் பாருங்க. ஹலோ வேர்டு பக்கத்தில் இருக்கா, முன்னாடி ஒரு 2 என்ட்ரு, பின்னாடி ஒரு என்ட்ரு. ஓகேயா? நான் போட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன். வருமா? வராது. ஏன் வரல? ஏன் பிரதோஷினி ஏன் வரல? அதேதான். ஏன்னா இது அப்டேட் பண்ணியிருக்கோம், ஆனா பழைய கிளாஸ் தான் வச்சிருக்கோம். அப்ப எப்போ நீங்க எடிட் பண்ணாலும் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். திரும்ப கம்பைல் பண்ணணும். அப்போ ஓவர்ரைட் ஆகும், உங்க கிளாஸ் ஃபைல் ஓவர்ரைட் ஆகும். இப்போ நீங்க ஆமா அதே ஜாவாவை நீங்க போட்டு ரன் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் 2 அந்த எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஹலோ வேர்ல்டு ஒரு வழியா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ஜாவாவில் ரன் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா ஜாவா? நான் படிப்பேன், அதை சொல்வேன். சி படிக்கும்போது சி கஷ்டமாக தெரியும், C++ படிக்கும்போது சி ஈஸியாக இருக்கும். C++ படிக்கும்போது கஷ்டமாக தெரியும், ஜாவா படிக்கும்போது C++ ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈஸி தான். இப்போ புரிஞ்சதா பிரதோஷினி? ஓகே, போதும் கிளாஸ். நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் பயோடேட்டா அது மாதிரி நீட்டாக அந்த சீல டிஸ்பிளே பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணுங்க. ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜாவா ஆரக்கிளில் போய் டவுன்லோட் பண்ணுங்க. இது கரெக்டான வெப்சைட் மாதிரி தெரில எனக்கு. ஸோ oracle.com இருக்கு, இதில் போங்க. சரியா? இந்த இதில் போங்க, oracle.com போங்க. இதில் இருக்கும் ஜாவா வந்து. அப்போ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருக்கான்னு மட்டும் சொல்லு. ஜேஆரையும் ஜேடிக்கையும் உங்களுக்கு தான் இப்போ செக் பண்ண தெரியும்ல. நெட்பீன்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் போடாமல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி பழகுங்க. ஸோ பாருங்கள் 24 வந்துருச்சு. அப்போ 21 ரொம்ப இயர்லியர் வெர்ஷன் வேண்டாம், ஏன்னா ப்ராப்ளம் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் லோவர் வெர்ஷன் எடுத்துக்கோங்க எப்பயுமே. 21 வேண்டாம், 19, 18 அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, பழைய வெர்ஷன் கிடச்சதுன்னா அதை எடுத்துக்கோங்க. நெட்டில் தேடுங்க வரும். ஸோ இது மேக் ஓஎஸ் லினக்ஸு எல்லாத்துக்கும் இருக்கு பாருங்க 24. ஸோ சூப்பராக இருக்குது. சரியா? ஜாவானுடைய டாக்குமெண்டேஷன் பற்றிலாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். புரிஞ்சதா பிரதோஷினி? ஓகே, சூப்பர். நாளைக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் போட்டுருங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்குமா தெரியல. இப்போதைக்கு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம தொடர்ந்து பார்க்குற மாதிரி என்னன்னு பார்த்துக்கலாம். சரியா? அதனால நாளைக்கு கிளாஸுக்கு நீங்கள் பயோடேட்டா ரெடி பண்ணிடணும். சரியா? ஆமாம், பயோடேட்டா உங்களோட பயோடேட்டா மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு நான் நிறைய ஒர்க் கொடுக்குறேன். NPTEL உள்ள ஜாவாலாம் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நம்மகிட்ட ஜாவா முடிச்சிங்கன்னா அதில் இருக்க டாஸ்க்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம்லாம் அசைன்மெண்ட்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அழகாக பண்ணலாம் உருப்படியாக. சரியா? NPTEL பண்ண சொல்லுவாங்களா கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்காக. எப்போ அப்போ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பண்ண சொல்லுவாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை.
ஒரே உயிரை வாங்குவாங்க பிள்ளைங்கள. இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரும் பண்றது இல்ல. அதான் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா பண்ணுங்க. அந்த டைம் இருக்காது. என்ன இருக்கிற ஒர்க்கை பாக்குறதுக்கு. பாதி பேர் எனக்கு பிளேஸ்மெண்ட்டே வேண்டாம். ஆமா, நானே பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன், இல்ல யூடியூபர் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. வீட்டுல உட்காந்தே சம்பாதிக்க கத்துக்கிறாங்க. ஓகே ஓகே, பாய். பாருங்க நீங்க. சரியா? தேங்க்யூ. நாளைக்கு வந்துருவியா நீ அங்க காலேஜுக்கு, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா? 1 வீக் இல்ல மேம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மேம். ஆகஸ்ட் வருது. சரிண்ணா, என்ஜாய் என்ஜாய். ஓகேப்பா, பாய். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இதுல இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியல. உங்க வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணிடு, அவங்க வர கரெக்டா இருக்கும். இந்த இது யாருமே